கூடலூரில் மனித விலங்கு மோதல்களை தடுக்க வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் அதிநவீன 90 கேமராக்கள் பொருத்தப்பட்டு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கமாண்டோ கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்படும். கட்டுப்பாட்டறை மூலம் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணித்து கிராம பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகளை தடுக்க புதிய முயற்சி. நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் மற்றும் பந்தலூர் முழுவதும் அண்மை காலமாக மனித விலங்கு மோதல் அதிகரித்துள்ளது. ஓவேலி, தேவர் சோலை, பந்தலூர், சேரம்பாடி உட்பட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் மனித விலங்கு மோதல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக யானை, புலி, சிறுத்தை, கரடி போன்ற வனவிலங்குகள் தாக்கி ஏராளமானோர் காயமடைந்துள்ள நிலையில் பலர் உயிரிழந்துள்ளனர். கூடலூரில் ஏற்பட்டு வரும் மனித விலங்கு மோதலை தடுக்க நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தலைமையில் தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர், புலிகள் காப்பகம் தலைவர் ராஜேஷ்குமார், டாக்கரா முதுமலை கள இயக்குநரும் மாவட்ட வன அலுவலருமான வெங்கடேஷ், நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா, கூடலூர் வனக்கோட்ட வன அலுவலர் ஓம்கர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் செய்தியாளர்களிடம் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கூறுகையில், கூடலூரில் மனித விலங்கு மோதல்களை கண்டறிந்து அதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டதன் பெயரில் இன்று கூடலூரின் தலைமை முதன்மை வன பாதுகாவலர், புலிகள் காப்பக இயக்குநர் ராஜேஷ்குமார், டாக்டரா உட்பட அரசு உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாகவும், அதன் அடிப்படையில் கூடலூரில் புதிதாக கமாண்டோ கண்ட்ரோல் ரூம் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் மனித விலங்கு மோதல் ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் அதிநவீன 90 கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டறை மூலம் விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விலங்குகளை கிராமத்துக்குள் வராமல் விரட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அது மட்டுமின்றி கூடலூர் பகுதியில் வனவிலங்குகளை விரட்டும் பயிற்சி பெற்ற மாதம் 12,000 ரூபாய் சம்பளம் பெறும் 90 உள்ளூர் இளைஞர்களை கொண்டு ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக வனவிலங்குகள் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் மேலும் 60 பேர் நியமிக்கப்பட்டு மொத்தம் 150 பேர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணிகள் மேற்கொள்வார்கள் எனவும், அவர்களுக்கு அதிநவீன வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இவர்களுடன் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் ஒரு கம்பெனி 24 மணி நேரம் பணியாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். வனவிலங்குகளை பற்றி அறிந்தவர்களை பற்றி ஏற்கனவே 90 பேர் இருக்காங்க. அவர்களை இப்போது இன்னும் அதிகமாக 60 ஆக்கி 150 ஆக்குறோம். அந்த அதிகமாக எடுக்கப்பட போகிற, கூடுதலாக எடுக்கப்பட போகிற 60 பேரும் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக 90ல இருந்து 150 ஆக்குறோம். அதுக்கு பிறகு கேம்பர் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து 2 வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க, ஓப்பனாக இருக்கும். அந்த வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் புதுசாக இங்கே கொண்டு வர போகிறோம். அப்புறம் எஸ்பி கேட்டாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கம்பெனி ஒன்று புதுசாக வேணும் கூடலூர் பகுதின்னு கேட்டாங்க. அதையும் மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அதையும் உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன சொல்லணும், நாடு கமாண்ட் சென்டர், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், வெஹிக்கிள், டிஎஸ்பி.